முதலமைச்சர் நாற்காலிக்காக கருணாநிதியால் தயார் செய்யப்பட்டவர் தான் முத்து. அவரு தானா? ஆமாம். அதாவது அப்போ ஸ்டாலின்லாம் இல்லை, சீன்லேயே இல்லை. அவர் காலாவதி ஆன பிறகுதான் அவர் அடுத்து ஸ்டாலினை தயார் பண்ணார். காலாவதி ஆனாரா, ஆக்கப்பட்டாரா? அவர் காலாவதி ஆகிட்டார். ஏன் சார்? ஏன் காலாவதி ஆனார்னா, எம்ஜிஆருக்கு போட்டிய கருணாநிதி முத்து உருவாக்கினார் சினிமாவில். எம்ஜிஆருடைய கதாநாயகி மஞ்சுளா முத்துக்கு கதாநாயகி. எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதின வாலி அவருக்கு பாட்டு எழுதுவார். எம்ஜிஆருக்கு எந்த டீம் வேலை செய்தோ அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். எம்ஜிஆரை விட சிறப்பான, அதாவது மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ, மூன்று தமிழ் சேர்ந்ததுவான் உன்னிடமோ, இப்படி தமிழ் அப்படியே இலக்கிய கரைச்சி குடிச்சு சேர சோழ பாண்டியன் 3 பேரும் ஒன்றா. நீதானா யாருக்கு? முத்துவே. மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ, 3 கடல் சேர்ந்ததும் உன்னிடம். இது வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்த மாதிரி எல்லாம் இப்படி அவரை பெரிய பில்டப் கொடுத்து எம்ஜிஆரை காலி பண்ணி பூக்காரி, பிள்ளையோ பிள்ளை, ஏதோ நிறைய படம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். சமயக்காரன், வேலைக்காரன், சமயக்காரன், இப்படி நிறைய படம் எடுத்து எம்ஜிஆரே ஜர்க் ஆகிட்டார். நம்ம கதை முடிஞ்சது போல் இருக்கு. எம்ஜிஆரை வளர்த்துன அதே டீம் யாரை வளர்த்தது? முத்து. அப்போ எம்ஜிஆருக்கு என்ன கிளாமர் இருந்ததோ அதே கிளாமரில் கொண்டு வந்து நடிகனும் தலைவனும் நீதான்னு கருணாநிதி உருவாக்குனார்.